சொல்லுமா. எங்க பையனுக்கு உடம்பு சரியில்லை சார். என்னது? 4-5 தடவை வாந்தி எடுத்துட்டான். என்னடி சொல்ற? நான் ஹாஸ்பிடல் போயிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாங்க. சரி வரேன் நான் வரேன். சீக்கிரம் வரேன். செல்வி ஒரு நிமிஷம். சார், என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போக வேண்டியிருக்கு. போகும்போது இந்த கலெக்ஷன் பணத்தை ஓனர்கிட்ட கொடுத்துறியா? நான் கிளம்புறேன். புடிமா? சார். என்னம்மா யோசிக்கிறீங்க? புடிமா? நான் அவசரமா ஹாஸ்பிட்டல் போகணுமா? சரிங்க சார். இருடி, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன். This number is not reachable. Please try again later. இந்த எண் தற்பொழுது போன் அடிக்குது பாரு. சொல்லுமா. குமாரண்ணா, அப்பா இருக்காரா? அப்பா ஆவடிக்கு சவாரிக்கு போயிருக்காருமா. சரிண்ணே. அண்ணா, நீங்கள் ஃப்ரீயா? ஃப்ரீ தாம்மா. ஓனர் வீட்டு வரைக்கும் போய் கலெக்ஷன் காசு கொடுத்துட்டு வரணும். வரீங்களா? சரிம்மா, இதோ வந்துடுறேம்மா. சரிண்ணா. சரி, நீ பார்த்து போயிட்டு வா. நான் அமௌண்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏம்மா செல்வி, யாராவது மனசில் நினச்சிட்டு இருக்கியா? இல்லைண்ணே, ஏன் கேட்குறீங்க? அப்புறம் ஏம்மா இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்க? உங்கள் அப்பா எவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு தெரியுமா? இந்த வயசுலேயும் கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டுறாருமா. உழைக்கிற மனுஷனுக்கு நிம்மதி தாம்மா முக்கியம். சின்ன வயசுல தம்பி பாப்பா வேணுமான்னு கேட்டா வேணாம், நீங்க மட்டும் வேற தம்பி பாப்பா வீட்டுக்கு கூட்டு வந்தீங்க, நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன்னு சொல்லி அழுவானா. அதனாலே எங்க அப்பா இன்னொரு பிள்ளைய பெத்துக்கலையா. அவங்களுக்கு எங்க இன்னொரு பாப்பா வந்தா என்னை விட அவங்களுக்கு அதை ரொம்ப பிடிச்சிருமோங்கிற பயத்திலேயே அதை நினைச்சு அழுவேன். எனக்கு அடுத்து இன்னொரு ஆம்பளை புள்ள பிறந்திருந்தா நான் போனதுக்கு அப்புறமா அவங்கள பார்த்துக்க இன்னொருத்தர் இருந்திருப்பாங்க. எனக்காக நான் ஒருத்தி போதுன்னு அவங்க யோசிக்கும் போது அவங்க மட்டும் போதும்னு நான் ஏன் யோசிக்க கூடாது? முதல்ல அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் அதை பத்திலாம் யோசிக்கலாம். செல்வி, நீ போய் குத்துடுவாமா. அதுக்குள்ள அண்ணன் ஒரு தம் போட்டு வரேன். தமிழக மக்களுக்கு வணக்கம். இந்த முறை என்னம்மா சார், மேனேஜர் கேஷ் கொடுத்துட்டு வர சொன்னார். ஏன் மேனேஜருக்கு என்னவா உனக்கு? அவர் குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா சார்? கலெக்ஷன் எவ்வளவு? 3,85,600 ரூபா இருக்கு சார். அப்படி அது டேபிளில் வச்சிரு. தாமுகவின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடக்கும் தேதி இல்ல, உனக்கு பேர் அந்த கேஷை யார் கொண்டு வந்தாலும் நான் எண்ணி பார்த்து தான் வாங்கியிருக்கேன். அது என்னமோ தெரில, உன்கிட்ட வாங்குறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது. உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. புரியல சார். என்னண்ணே இந்த பக்கம்? பாப்பா, நம்ம முருகேஷ் அண்ணன் பொண்ணு செல்வியில? ஆமா. அந்த பொண்ணு பெட்ரோல் பங்க் கலெக்ஷனை கொடுக்க வந்திருக்கு. அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ சரி சரி சரி. நம்ம ஆளு. என்ன உள்ள போய் எவ்வளோ நேரம் இருக்கும்? ஒரு 10-15 நிமிஷம் இருக்கும்பா. ஏயா உங்ககிட்ட வேலை பார்க்குற பொண்ணுகிட்டே தப்பா நடந்துக்கிற? வெக்கமா இல்ல? எல்லா பணத்திமிரு. இங்க பாரு, இவளை வேலையை விட்டு நிறுத்தி இங்க நடந்தெல்லாம் வெளியே தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அது உனக்கு தான் அசிங்கம். அதுக்கு நீயே காரணமாயிராத. என் வீட்டுக்குள்ள வந்து என் மேலேயே கையை வச்சிட்டல, என்னைக்கு இருந்தாலும் உன் சாவு என் கையில தாண்டா.
போட. என்னாச்சுப்பா இவ்வளோ நேரம்? அது ஒன்றும் இல்லை, உள்ள காசு நீட்டு இருந்தாங்க, அதான் லேட். சரிப்பா நீ உட்காருமா. அண்ணா பத்திரமா இறக்கி விட்டுருங்க. சரிப்பா. பார்த்துக்கோ. எங்க சாரில சூப்பரா இருப்பீங்க. நீங்க வேணா நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்களேன். அண்ணா நீ இவ்வளோ நேரம் ஆகும், டைம் ஆகுதுண்ணா. பார்த்துட்டு தானேப்பா இருக்கேன். சீக்கிரண்ணா. ஏய் மச்சான், என்ன ஹேர் ஸ்டைல்லாம் மாத்தி ஆள் வேற மாதிரி இருக்க, கலக்கிறியே. நல்லா இருக்கட்டும். 3 நாளாக ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு எங்கே போனேன்? இல்ல போற வழியில நான் சொல்றேன், உட்கார். தெரியலடா, வர வர ஏரியாவில் உன் காடி எங்கானா, உன் ஜோடி எங்கானா. ஏய் என்ன சொல்ல மாட்டியா? வாடா சொல்றேன். டேய் என்னடா காலையில் சர்ப்ரைஸா? சர்ப்ரைஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைடா. நேற்று அந்த கிளைண்ட் மீட்டிங் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆமாம். அவர் கரெக்டாக ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ண மறந்துட்டாரு. சரி. இன்னைக்கு 10 மணி பெங்களூர் வேறு கிளம்புறாரு. ஓ சரி, போகிற வழியில் சைன் வாங்கிட்டு அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு போகலான்னு வந்தேன். சரி உட்கார். டேய் என்னடா இது, ஆ நீ டீ போடுற? சாரிடா, லக்ஷ்மி அக்கா லீவு. அவன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா. நான் இன்னைக்கு போகிற டீயை எப்படியாவது கஷ்டப்பட்டு குடிச்சிடுறா. சரி, கீதா இல்லை? வீட்லேயே அடைஞ்சு கிடக்குறா. அதான் யோகா கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டு தான். கீதாக்கும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்ல. நைஸ் டீடா. எப்போலாம் நான் வீட்டில் இருக்கணும், நான் தான் சமையல். கீதாக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்ல, அதனால தான். ஒய்ஃப் கொடுத்து வச்சவடா உன்ன மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்க. அவள் என்ன பாவம் பண்ணாலும் என்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க. நீ இன்னும் கீதா கிட்ட சொல்லலையா? சுச்சுவேஷன் அமையலடா. அப்படியே சுச்சுவேஷன் அமைஞ்சாலும் நான் உண்மையை சொல்ல போகிறதில்ல. ஏண்டா? டே, அவ தன்னோட கனவெல்லாம் என் தோல் மேலே சாஞ்சிட்டு அவ்வளோ ஆசை ஆசையாக சொல்லிட்டு இருந்தா. அப்போ போய் நீ நினைக்கிறதெல்லாம் வேஸ்ட், எதுவுமே நடக்காதுன்னு என்னால் சொல்ல முடியுமா? பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கே அவ்வளோ சந்தோஷப்பட்டா. அவகிட்ட போய் நீ நினைக்கிற சந்தோஷத்தை என்னால் எப்பவுமே கொடுக்க முடியாதுன்னு என்னால் சொல்ல முடியுமா? பொண்டாட்டி முன்னாடி கையால் ஆகுதுன்னா என்னால் நிற்க தைரியம் இல்லடா. சரி, உனக்கு எப்போ தைரியம் வருதோ அப்போ சொல். ஆனால் நீ எவ்வளோ சீக்கிரமாக சொல்கிறியோ அதுதான் உனக்கு நல்லது. அதை மட்டும் மனசில் வச்சுக்கோ. ஏய் என்னடா அது? இதை பாரு. சரி, அதுக்கு என்ன இப்போ? இல்லடா, குழந்தை இல்லைன்னு எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கோம். இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தோணுது. சரி, எது பண்ணாலும் கீதா கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணு. நிறைய கார் இருக்குது. இந்த காரை தூக்குறது. அப்படி இப்படி இப்படி சீக்கிரம் தொடரா. நீ என்னடா பண்ற?
வேற முக்கியம் டேய் நான் ஒரு வாட்டி விட்டுறேன்டா காரை ப்ளீஸ்ரா. நீ ஃபர்ஸ்ட் காரை நான் ஓட்டுறேன்டா ப்ளீஸ்ரா. ஐ சால். இது ரிமோட் கார் ஓட்டி கூட நான் பார்த்ததில்ல. எப்படி ஓட்ட போகுதுன்னு தெரியலையே. உட்காரு. மின்னலே ஜன்னலே ஃபர்ஸ்ட் காரத்தா ரோட்டில் ஓட்டுறேன். சி ஓடு மச்சான் இந்த கார் எவ்வளவு தேரும்? என்ன ஒரு 5000லேருந்து 20000 வரைக்கும் தேரும். 20000மா? டேய் ஏன்னா இப்போ சாக்காவற இந்த பார், இப்போ இந்த கார் எடுத்துன்னு மெக்கானிக் ஷெட்டுக்கு போவோம். அந்த ஆளும் 20000 சொன்னான்னு வச்சுக்கேன், அங்கேயும் வந்து இப்படி வாயை பொழக்காத. அப்புறம் நம்ம நினச்சதை விட அவன் அதிகமாக தரோன்னு நினச்சி அமௌண்ட்டில் கை வச்சிருவான். அவன் எவ்வளோ கொடுக்குறேன்னு சொன்னாலும் அவ்வளோவா அப்படின்னு நாம இவ்வளோதானா அப்படின்னு சொல்லு. என்ன மச்சான் திடீர்னு அறிவாளி மாரி பேசுற? டேய் நம்ம லைஃப்ல அடுத்த ஸ்டெப்பு போய் கார் பிசினஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்டா. ஓ இனிமேலாச்சும் பிசினஸ் மேன் மாதிரி பேச கத்துக்கோ. பிசினஸ் மேன்? ஆமாண்டா அமீபா குஞ்சு. ஓகே we are the business man. Oh yeah. யாரா அது ஆர்ன சின்ன வருது? நோ வானா. யார் பாது? அண்ணே நாங்க தான். ஏய் ரமேஷ் வாப்பா. வண்டியை பார்த்து ரேட்டை சொல்லு. அப்பாடி என்னத்த நோ தோகுது பாருண்ணா. தோகுது பாக்கி. நீ எல்லாம் கார் செட்டுக்கு ஓனர்னு பீத்திக்கிற. இங்க ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்குது. என்ன எண்ணிட்டியா? எல்லாம் கரெக்டா இருக்குதா? பெரிய விஜிபி கோல்டன் பீச் சுத்தி பாக்குறேன். ஆமாடா. சீட்டு பரவாயில்ல நல்லா இருக்குது. ஓகே பார்க்கலாம். ஏய் டயரு உன்ன மாதிரியே இருக்குதுடா. என்ன கோயில் மாடி மாதிரி சுத்தி வந்து நிக்கிற? எல்லாம் தேங்காய் உடைக்குதா? ரேட்டை சொல்லணா. செய்கூலி இல்லாம சேதனம் இல்லாம ஒரு 50000க்கு தட்டி விட்டுடலாம். 50000 அவ்வளவுதானே? இந்த காருக்கு இவ்வளவு தான் கிடைக்கும். இதோட பெரிய காரா எடுத்துருவோம். இதோட பெரிய காரா? இதுவே பெரிய கார் தான். பெருசா ஆசைப்படுறது தப்பு இல்லை ரமேஷ். அதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும். ஒரு அருமையான காஸ்ட்லி கார் எடுத்துருவோம். ஏன்னா சும்மா காஸ்ட்லி காருன்ற ஏதோ ஒரு காஸ்ட்லி கார் பேர் சொல்லுங்க. ஒரு ஆடி, ஒரு பென்ஸு, ஒரு BMW. BMW-வா? ஹாய். எஸ் சார். ஹாஸ்பிட்டல் ஆட் பார்த்தோம், அதான் ப்ரொசீஜர் என்னன்னு கேட்கலான்னு. இந்த ஃபார்ம்ல உங்க டீடைல்ஸ்லாம் ஃபில் பண்ணுங்க. மேம். சார் ஓகே சார், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ. ரகு இவரை பாரு, இந்த வயசுல கூட ட்ரை பண்றாரு. மச்சான் செம்ம காம்படிஷன்ரா உனக்கு. சும்மா சார் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கா? இந்த வயசுல கூட பையனுக்குங்க. ஓ ஐம் சாரி. பா போலாம்ப்பா. மச்சான். மிஸ்டர் சுந்தர். எஸ். ரூம் நம்பர் 6 டாக்டர் போய் பாருங்க. யா தேங்க்யூ. எஸ். ஹலோ டாக்டர். வாங்க ப்ளீஸ் சிட். சொல்லுங்க. கல்யாணமாகி 4 வருஷம் ஆச்சு டாக்டர். இது வரைக்கும் எங்களுக்கு குழந்தை இல்லை. இதுக்கு முன்னாடி ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களா? லாஸ்ட் 1 இயரில் நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருக்கோம். எல்லா இடத்துலையும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா சொல்லணும்னா ரிப்போர்ட் எல்லாத்துலையும் எனக்கு தான் நெகட்டிவ்னு வந்திருக்கு. அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ தான் உங்கள் பிசிசியோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். அதான் என்கொயரி பண்ணலான்னு. டோன்ட் வரி சுந்தர், யூ ஆர் இன் பிசிசி. நான் சொல்கிற ரெகுலர் டெஸ்ட் எடுத்துட்டு சீஃப் டாக்டரை மீட் பண்ணுங்க. ஷோர் டாக்டர். இந்தாங்க. தேங்க்யூ டாக்டர். ஓகே.
ரகு நீ கொஞ்சம் வெயிட் பண்ண நான் சரி ஓகே நீ போ என்னடா டாக்டர் பார்க்கலாம் சரி வாங்க ப்ளீஸ் உட்காருங்க. ஸோ சுந்தர். எஸ் டாக்டர். நீங்கள்? இவரோட ஃப்ரெண்ட் டாக்டர். ஓகே. சுந்தர், ஏன் இவ்வளோ நர்வஸாக இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபீல் ஃப்ரெண்ட்லி. ஆர் யூ கம்ஃபர்டபுள்? யா ஐ ஃபைன் டாக்டர். ஓகே. ஸோ இங்கே நோ ஐவிஎஃப், நோ ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், we cure it only with natural remedies. நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் இந்த டேப்லெட்டை தொடர்ந்து 30 நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். டாக்டர் இந்த டேப்லெட் மட்டும் போதுமா? வை நாட்? இன்னைக்கு முடியாதது அன்னைக்கு முடிஞ்சது. அதுக்கு என்ன காரணம்? சார், வீட்டுக்கு 10 பிள்ளைங்க பெற்றுக்கிட்ட சமூகம் சார் இது. ஆனால் அது இன்னைக்கு முடியறதில்ல. ஏன்? ஃபுட் கல்ச்சர் அண்ட் ஃபுட் அடல்ட்ரேஷன். இப்போ எல்லாமே இங்கே மாறி போச்சு. அப்போது டாக்டர் இந்த பில்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டா என்னோட ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிருமா? ட்ரஸ்ட். ட்ரஸ்ட் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் டு மேக் எனி திங் பாசிபிள். நம்புங்க, நடக்கும். யா டாக்டர். ஓகே. தேங்க்யூ டாக்டர். யா ஓகே. தேங்க்யூ. வெல்கம்.